ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளே ரூம். கிரன்ச்சி ரோல் வருஷம் வருஷம் அனிமி அவார்ட் ஷோவை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்தியாவுல அனிமி கொஞ்சம் பாப்புலரா இருக்கிறதுனால இந்தியால இருந்தும் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியால இருந்து கூட அந்த அவார்டை ஹோஸ்ட் பண்றதுக்காக இந்தியாவோட கிரன்ச்சி ரோல் அம்பாசிடரான ராஷ்மிகா மந்தனா ஜப்பான் போயிருந்தாங்க. ஸோ அந்த அவார்ட் ஷோல வின் பண்ண அனிமிஸோட லிஸ்டையும் கேட்டகரியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பர்சனலா பார்த்தீங்கன்னா இதுல வின் பண்ண அனிமிஸோட லிஸ்ட் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணுமேன்னு கொடுத்தது மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலா இவங்களோட கேட்டகரி ரிலீஸ் பண்ணும் போதே இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம் ஒரு வீடியோல. சத்தியமா இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இல்ல அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம பேசியிருந்தோம். பல ஃபேன்ஸும் அப்படிதான் பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்த ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கூட வின் பண்ணவங்க தான். அவங்கள யாராலையும் மாற்ற முடியாது. அதனால தான் இந்த லிஸ்ட்டை வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கலாம். அதை எண்ட் ஆஃப் த வீடியோல கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ வின் பண்ண அனிமிஸோட கேட்டகரிஸையும் அந்த அனிமிஸோட நேமையும் பார்த்துருவாங்க. நம்ம முதல்ல பார்க்க போற கேட்டகரி என்னன்னா பெஸ்ட் அனிமி வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறதுக்கான கேட்டகரி தான். இது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவுல நிறைய லாங்குவேஜ் இருக்கிறதுனாலையும் இப்பதான் கிரியேட் பண்ணப்பட்டதுனாலையும் இந்தியாவுல எதையுமே கன்சிடர் பண்ணல. அதுக்கு பதிலா ஜாப்பனீஸ்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுச்சி நாக்குமோரா தான் வின் பண்ணியிருக்காரு. ஜூசு கைசன் சீசன் 2ஓட சத்துரோ கோஜோ வாய்ஸுக்காக தான் அவர் இந்த அவார்டை வின் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இவரை பத்தி போன வாரம் பரபரப்பா நிறைய நியூஸ்லாம் வெளிவந்துச்சு. நம்ம கூட ஒரு நியூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஜிடிஎஃப்ஐ ஆர்பி விளையாடும் போது நிறைய கேர்ள்ஸ் அபியூஸ் ஆன வார்த்தைகளை பேசியிருக்காரு. மேபி அந்த கேரக்டரோட ஒன்றிருப்பார் போல. பை த வே இவர் தான் இந்த கேட்டகரியோட அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அனிமி எண்டிங் சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, அனிமிஸோட எண்ட் மியூசிக் இருக்குல்ல, அதுல எந்த அனிமி பெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கறத சொல்றது தான் இந்த கேட்டகரி. இதுல பாத்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 தான் வின் பண்ணியிருக்கு. சோஷி சக்கியாமா பாடின அக்காரிங்கிற சாங் தான் இந்த அவார்டை வின் பண்ணியிருக்குது. பயங்கர மெலோடியா தான் இந்த சாங்கை மேக் பண்ணியிருப்பாப்ல. நிறைய பேர் இந்த சாங்கை கேட்டிருப்பீங்க. இது ஒரு கரெக்டான சாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஓப்பனிங் சாங் எது வின் பண்ணியிருக்குன்னா ஓப்பனிங் சாங்கையும் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2க்கு தான் கொடுத்துருக்காங்க. வேர் எவர் ப்ளூ இஸ் அப்படிங்கிற சாங்குக்காக தான் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா டிசர்வான அனிமி நிறைய இருக்குது. இருந்தாலும் எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் தெரியல. பை த வே இதுவும் ஒரு குட் சாங் தான் சொல்லுவேன். அடுத்த பார்க்க போறது பெஸ்ட் அனிமியோட ஸ்கோர், அதாவது பேக்ரவுண்ட்ல போடுவாங்களா மியூசிக் ஸ்கோர், அதுக்கான கேட்டகரி தான் இது. இந்த கேட்டகரியில வின் பண்ண அனிமி என்னன்னா அட்டாக் ஆன் டைட்டன் ஃபைனல் சீசன் தான். அண்ட் அடுத்ததா அனிமி சாங் கேட்டகரி. எந்த அனிமி சாங் வந்து பெஸ்டா வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோஷினோகோ அப்படிங்கிற அனிமியை சேர்ந்த ஐடாலுங்கிற சாங் தான் பெஸ்ட் அனிமி சாங்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலா இது ஒரு பாப் சாங்னு சொல்லலாம். இது ரிலீஸ் ஆன டைம்ல நல்லாவே ட்ரெண்டா இருந்துச்சு. நானும் 1-2 டைம் கேட்டிருக்கிறேன். அதுவும் ஃபேமஸா இருந்ததுனால தான் கேட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த சாங் பிடிக்குமா? ஏன்னா என்னால இதை சூஸ் பண்ண முடியல. இது உண்மையிலேயே ஒர்த்தியான ஒன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தா பார்க்க போற கேட்டகரி மஸ்ட் ப்ரொடெக்ட் அட் ஆல் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தான். இந்த கேட்டகரி என்ன மீன் பண்ணுதுன்னா எந்த அனிமி கேரக்டரை நீங்க பாதுகாக்க விரும்புறீங்க, ரொம்பவே கியூட்டஸ்ட் கேரக்டர் எது அப்படிங்கறது மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க. அண்ட் இந்த கேட்டகரியில யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஆனியா தான் வின் பண்ணியிருக்காப்ல. ஆனியா ரொம்பவே டிசர்வான பர்சன் நினைக்கிறேன் இந்த கேட்டகரிக்கு. அண்ட் அடுத்தா பார்க்க போற கேட்டகரி பெஸ்ட் சப்போர்ட்டிங் அனிமி கேரக்டர் அப்படிங்கிற கேட்டகரி தான். இதுல வின் பண்ணது யாருன்னா சத்துரோ கோஜோ ஜுஜுட்சு கைசன் சீசன் 2ல இருந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெஸ்ட் மெயின் அனிமி கேரக்டர் அப்படிங்கிறதுல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸை சேர்ந்த மங்கி டி லூஃபி வின் பண்ணியிருக்காப்ல. அடுத்ததா பெஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமி எது வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூச்சி த ராக் அப்படிங்கிற ஒரு மியூசிக் பேண்ட் சம்பந்தப்பட்ட அனிமி தான் வின் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரெண்ட் ஆக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நானும் இந்த அனிமியை செக் அவுட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். அடுத்ததா பார்க்க போகிறது பெஸ்ட் டிராமா அனிமி அப்படிங்கிற கேட்டகரி தான். இந்த கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கிறது அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபைனல் சீசன் ஃபைனல் சாப்டர் ஸ்பெஷல் 1ங்கிற எபிசோடு தான். ஃபர்ஸ்ட் எபிசோடா இருந்தாலும் சரி, செகண்ட் எபிசோடா இருந்தாலும் சரி, ரெண்டுமே டிசர்வல் ஒன்று தான். 2023ஓட ப்ரெடிக்ஷன், அதனால தான் ஃபர்ஸ்ட் எபிசோட வச்சிருக்காங்க. அடுத்த பார்க்க போற கேட்டகரி பெஸ்ட் ஃபேண்டசி அனிமிங்கிற கேட்டகரி. இந்த கேட்டகரியில டீமன் ஸ்லேயர் ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க் தான் வின் பண்ணி இருக்குது. அடுத்த பெஸ்ட் ஆக்ஷன் அனிமி. இந்த கேட்டகரியில ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 தான் வின் பண்ணி இருக்குது. அடுத்த பெஸ்ட் காமெடி அனிமி. இந்த கேட்டகரியில ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி வின் பண்ணி இருக்குது. உண்மையிலேயே இங்கிலீஷ்ல பாக்குறத விட தமிழ்ல இன்னொரு தடவை ஃபுல்லா பார்த்தேன். நம்ம ரகுவரன் ப்ரோ வேற லெவல்ல தக் லைஃப் பண்ணி காமெடியா தான் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஜாப்பனீஸ்ல பார்த்தவங்களும் ஹெசிடேட் பண்ணாம ஒரு டைம் தமிழ் டப்ல பார்த்து பாருங்க ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியை, வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் தமிழ் டப்ல ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்துட்டீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தா பார்க்க போறது பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமி அப்படிங்கிற கேட்டகரி தான். இதுல
ஹரிமியா த மிஸ்ஸிங் பீசஸ் அப்படிங்கிற அனிமி தான் அவார்ட் வின் பண்ணியிருக்குது. அடுத்ததா பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன். இதுல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா டீமன் ஸ்லேயரோட ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க்கு தான் வின் பண்ணியிருக்குது. இந்த கேட்டகரியை பிரசன்ட் பண்றதுக்காக தான் ராஷ்மிகா மந்தனா ஜப்பான் போனாங்க. அடுத்த பார்க்க போகுது பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி. இதை வின் பண்ணது ஜுட்சு கைசன் சீசன் 2 தான். வெல் இது கொஞ்சம் டிசர்வ் ஆன அவார்ட்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சினிமோட்டோகிராஃபி வைஸா அந்த அண்டர் கிரவுண்ட் சப்வே ஃபைட்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சின்ன இடத்துல நிறைய டீடைல் கொடுத்து பார்க்கறதுக்கே அழகா அனிமேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். And அடுத்ததா பெஸ்ட் டைரக்டர். இதுல வின் பண்ணதும் ஜுட்சு கைசன் சீசன் 2 ஓட டைரக்டரான ஜோட்டா கொசுகோ ஜோனோ தான். இதே மாதிரி அடுத்து வந்த கேட்டகரியான பெஸ்ட் கேரக்டர் டிசைன். இதுல வின் பண்ணதும் ஜுட்சு கைசன் சீசன் 2 தான். அடுத்தா பார்க்க போறது பெஸ்ட் அனிமேஷன். இந்த கேட்டகரியில வின் பண்ணது டீமன் ஸ்லேயர் ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க் தான். இதோட அனிமேஷன் குவாலிட்டி வைஸா நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் சீசனுக்கு சீசன் ஒரு படி கீழே இறங்கிட்டு வர்றது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா ரீசெண்டா பார்த்த அந்த மூவி எனக்கு அப்படி தோணல. மேபி ஹாய்சரா ட்ரைனிங் ஆர்க் இன்னும் கொஞ்சம் சூப்பரான குவாலிட்டியில தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தா பார்க்க போற கேட்டகரி பெஸ்ட் ஒரிஜினல் அனிமி அப்படிங்கிற கேட்டகரி தான். இந்த கேட்டகரி எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு குழப்பமா இருக்கும். இது என்ன மீன் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அனிமி எந்தவித மங்காவையோ இல்ல வேறு சில ஸ்டோரி புக்கோட கதைகளையோ தழுவி கிரியேட் பண்ணப்படாது. ஓன் யூனிக்கான ஸ்டோரி லைனோட தான் இந்த அனிமிகள்லாம் கிரியேட் பண்ணப்படும். ஸோ அந்த வரிசையில் உருவாகக்கூடிய அனிமிகளை தான் இந்த கேட்டகரிகளுக்குள்ள அடக்குவாங்க. அண்ட் அதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படி டேடிஸ் அப்படிங்கிற அனிமி தான் வின் ஆயிருக்குது. அடுத்த பார்க்க போகிறது பெஸ்ட் அனிமி ஃபிலிம். இது சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் சுசுமே தான் வின் பண்ணியிருக்குது. 2023ல் ரொம்பவே பெஸ்ட்டாக பேசப்பட்ட அனிமியாக இருக்குது. இது ரீரிலீஸ் ஆகும்போது கூட நல்ல ஒரு கலெக்ஷனை தான் வாங்கியிருக்குது. ஈவன் இந்தியாவில் கூட ரீரிலீஸ்ல நல்ல ஒரு கலெக்ஷனை வாங்கியிருக்குது. அடுத்த பார்க்க போறது பெஸ்ட் நியூ அனிமி சீரிஸ் அப்படிங்கிற கேட்டகரி தான். இந்த கேட்டகரியில செயின்சா மேன் தான் அவார்டை வின் பண்ணியிருக்குது. அடுத்த பார்க்க போற கேட்டகரி என்னன்னா பெஸ்ட் கவுண்டிங் அனிமி சீரிஸ் அப்படிங்கிற கேட்டகரி தான். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு வர்ற அனிமி சீரிஸ்ல எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ற கேட்டகரி தான் இது. இந்த கேட்டகரியில அவார்ட் வின் பண்ணது அஃப்கோர்ஸ் ஒன் பீஸ் தான். ரொம்ப வருஷமா தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய 1000 எபிசோட்ஸையும் கடந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான அனிமி தான் இது. அண்ட் அடுத்ததா ஃபைனலா பார்க்க போற கேட்டகரி என்னன்னா அனிமி ஆஃப் த இயர் 2024 அந்த மெயினான கேட்டகரி தான். இதுல யாரு வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இதுக்குள்ள கெஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா நிறைய அவார்ட்ஸ் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, ஜுட்சு கைசன் சீசன் 2 தான். ஸோ இவங்க எல்லாம் தான் கிரன்ச்சி ரோலோட அனிமி அவார்ட்ஸ் வின்னர்ஸ். ஒரு சில டைஹார்ட் ஃபேன்ஸுக்கு இது கொஞ்சம் கூட ஜீர்ணிக்க முடியாத விஷயமா இருக்கும். ஏன்னா வின்லாண்ட் சாகாவை லிஸ்ட்லேயே அவங்க இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம் இந்த அவார்ட் ஷோவை அவங்க கழுவி ஊத்துறதுக்காக. இருந்தாலும் கூட ஒரு சில பெர்ஸ்பெக்டிவா பார்க்கலாம். ஏன்னா இது அவங்களோட வின்னர் லிஸ்ட்டை ஓட்டிங் மூலமா தான் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் கம்மியான அனிமிஸை அதுவும் பாப்புலரான அனிமிஸை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க பார்த்தது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போக அதே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி செலக்ட் பண்ணிடுறாங்க. நிறைய அனிமிஸை பார்க்குறவங்க இதை விட இந்த அனிமி டிசர்வ் இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா வேற அனிமே இல்லாத மாதிரி ஜுட்சு கைசனுக்கு எல்லா அவார்டையும் கொடுத்துருக்காங்க. அது டிசர்வ் ஆன அனிமையா இருந்தாலும் கூட எல்லா கேட்டகரியிலையும் ஒரே அனிமி வின் பண்றது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லாவே இல்லை. இதுல நம்ம புலம்பி ஒன்றும் செய்ய போறதுக்கு இல்லை. பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் ஆகுது இன்னும் கொஞ்சம் டிசர்வ் ஆன அனிமிஸ் எல்லாத்தையும் லிஸ்ட்ல சேர்க்கறாங்களான்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட லிஸ்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற வீடியோவில் மீட் பண்றேன். பீஸ்.